நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ பார்க்கறதுக்கு வீக்கா இருந்தாலும் எங்க கூட சேர்ந்து ட்ரெய்னிங் பண்ணினா நீயும் எங்கள மாரியே பவர்ஃபுல் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நேரம் அங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு இருந்த நம்ம மோர்தாக்கு அதுக்கு மேல வந்து அவரோட வெறுப்பை கட்டுப்படுத்தவே முடியாது. ஓ, அப்பன்னா நீங்க இன்னும் இவனுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து இவனை பவர்ஃபுல் ஆக்கலான்னு வேற நினைச்சிட்டு இருக்கீங்களா? விலங்கின மாதிரி தான் ஆல்ரெடி ஒரு ஈவில் ஸ்பிரிட் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பிடிக்கணும்னா நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தேவை. பார்க்கறதுக்கே ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கான். இவனுக்கு எத்தனை நாள் நான் ட்ரெய்னிங் கொடுக்கறது, இவனை எப்போ பவர்ஃபுல் ஆக்குறது, எப்போ போய் அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்ப்பாரு. அப்போதான் நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, இந்த ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே அப்படின்னு நம்ம மோர்தாக் நோட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஆனா அவருக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே இப்போ ஞாபகத்துல இருக்காது. அதனால பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல. என் கையில இருக்க புள்ளிகளுக்கான விளக்கம் உங்ககிட்ட வந்தா கிடைக்கும்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் உங்களை பார்க்க நான் வந்தேன். இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட கைகள்ல இருக்க இந்த புள்ளிகள் தான் நீ ஆஃப்டர் லைஃப்க்கு போயிட்டு வர்றதுக்கான டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் கையில மட்டும் இல்ல, எங்க எல்லார் கையிலுமே அந்த டாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு டைம் ஆஃப்டர் லைஃபை போய் பார்த்துட்டு வா, உனக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ட்ரிக் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரொம்ப பயப்படுவாங்க.